பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சகோதரிகள் அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்துல அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த வாரங்கள்ல நம்ம அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். பழைய ஏற்பாட்டு பிரிவுகள் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். அடுத்து தீர்க்கதரிசனம் என்றால் என்னன்றதை பார்த்தோம். தீர்க்கதரிசிகள்னா யார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். வேதத்துல தீர்க்கதரிசியின் வகைகள்ல 5 விதமான வகைகளை பார்க்க கர்த்தர் உதவி செய்தார். அதே போல 9 வகையான காலங்கள், எந்த காலங்கள்ல தீர்க்கதரிசிகள் உருவானார்கள் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அடுத்து ஏன் தேவன் ஒரு சிலரை மட்டும் தீர்க்கதரிசியா தெரிந்து கொண்டாரு, அதுக்குன்னு என்ன காரணம், அவர்களுடைய தன்மை என்ன, தீர்க்கதரிசிகளுடைய ஊழியம் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்ப தீர்க்கதரிசி தேவனுடைய சத்தத்தை எப்படி கேட்குறாங்க அப்படின்றதையும் நம்ம சில காரியங்களையும் தேவன் தீர்க்கதரிசிகளோடு பேசும் முறை என்ன அப்படின்றதையும் அதையோடு பார்த்து நம்ம சில அவுட்லைன் முன்னுரை பார்க்க கர்த்தர் உதவி செய்தார். இன்றைய நாட்கள்ல நம்ம கேரக்டர் ஸ்டடின்னு சொல்லப்பட்ட ஏசாயா தீர்க்கதரிசி குறித்ததான சில கேரக்டர் ஸ்டடீஸை நம்ம இந்த வாரங்களில் நம்ம நிறைய பார்க்கலாம். முதலாவதாக பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளிலே மிக ஒரு குடும்பமாய் தீர்க்கதரிசன ஊழியத்தை செய்தவர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது ஏசாயா தீர்க்கதரிசி தான். இந்த ஏசாயா அப்படின்ற அந்த பேருக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, தேவன் என் ரட்சிப்பு. அதாவது காட் இஸ் மை சால்வேஷன், தேவன் என் ரட்சிப்பு. இது அவருடைய பெயரினுடைய அர்த்தமா இருக்குது. அடுத்து இவருடைய தந்தையின் பெயர் என்ன அப்படின்னா, நம்ம ஏசாயா 1:1 பார்த்தபடி ஆமோத்ஸின் குமாரனாகிய ஏசாயா அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கும். அப்ப அந்த 1ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது இவர் ஒரு ஆமோத்ஸ்ன்றவரோட பையன் அப்படின்றது நமக்கு தெளிவா தெரியுது. அடுத்து இவர் என்ன கோத்திரம் அப்படின்னா, இவர் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர். இவர் அரச வம்சத்தை சேர்ந்தவர். அது எப்படி அப்படின்னா, பழைய ஏற்பாட்டுல யூத மரபு வரலாற்றின்படி இந்த ஆமோத் அப்படின்றவர் யூதா ராஜா அமத்சியாவின் சகோதரர் அப்படின்று யூத மரபு சொல்லுது. இவருடைய சகோதரர் யாரு அப்படின்னா, அதாவது ஆமோத் அவருடைய சகோதரர் அமத்சியா, அவர் ஒரு ராஜா. அவர் யூத ராஜா அமத்சியாவின் சகோதரர் அப்படின்னு சொல்றாங்க. இதனாலதான் ஏசாயா யூத அரச குடும்பத்தினை சேர்ந்தவர் அப்படின்ற ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கு. இது பைபிள்ல நேரடியா சொல்லப்படல. ஆனா இந்த யூத கலாச்சாரத்துல இவரை குறித்ததான காரியங்கள் என்ன பண்ணியிருக்கு, சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் வாழ்ந்த காலங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் கிமு 740 இருந்து 680 வரை அந்த காலப்பகுதியில இவர் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்ற கருத்து இருக்குது. இவர் 4 யூத அரசர்களின் காலத்துல தீர்க்கதரிசன செய்தியை இவர் சொல்லியிருக்கிறாரு. அது நமக்கு ஏசாயா 1:1 நமக்கு சொல்லப்பட்டிருக்கும். உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா ஆகிய என்பவர்கள் நாட்களில இவர் தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறாரு. அப்ப இதுதான் அவரை குறித்ததான சில முக்கியமான காரியங்களா சொல்லப்படுகிறது. அடுத்து இவருக்கு மனைவி இருக்கிறாங்க. ஒரு மனைவி இருந்தாங்கன்னும், அவங்களும் ஒரு தீர்க்கதரிசன பெண். அவங்க ப்ராஃபட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க, அழைக்கப்பட்டவங்க. அவங்களும் ஒரு தீர்க்கதரிசியானவள் அப்படின்றத நம்ம ஏசாயா 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல பார்க்கும்போது, நான் தீர்க்கதரிசியானவளை சேர்ந்த போது, அப்ப இவருடைய மனைவியும் ஒரு தீர்க்கதரிசி. அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறது. அப்ப அதாவது அவரது மனைவியும் தேவனுடைய செய்தியை பகிர்ந்தவர். அவரும் ஒரு தீர்க்கதரிசியா இருந்தார் அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்து ஏசாயா குடும்பமே இறைவனின் செய்தியை சுமந்த குடும்பமா, அவங்களுடைய வாழ்க்கையும் பெயர்களும் தீர்க்கதரிசன அர்த்தத்தை உடையறதா இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் அவருடைய பிள்ளைகள். முதல் பிள்ளை பெயர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சேயார் யாசூப் அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கு. அது 7ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தர் ஏசாவை நோக்கி, நீயும் உன் மகன் சேயார் யாசூப்புமாக அப்படின்னு சொல்லி. இது முதல் மகன்.
இவர் வந்து இந்த பெயருடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, மீதியானவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் அப்படின்றது அர்த்தம். இதனுடைய பெயரின் அர்த்தம் என்ன அப்படின்னா, மீதியானவர்கள் இப்ப இவரை பத்தி இவருடைய பெயரை கூப்பிடும் போதெல்லாம் ஒண்ணு ஞாபகம் வரும், ரட்சிப்பு கட்டாயம். ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவாரு, மக்களை ரட்சிப்பார் அப்படின்ற ஒரு ஞாபக சின்னமாக மீதியானவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் அப்படின்ற ஒரு அர்த்தமா குறிப்பிடப்படுகிறது. அப்ப சேயார் யாசூப் அவங்களுடைய அர்த்தம் என்ன, மீதியானவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அடுத்து இரண்டாவது ஒரு மகனை கத்தர் கொடுத்தார். அந்த மகனுடைய பெயர் மாகேர் சாலால் அஸ்பாஸ். இதுதான் வந்து வேதத்துல ஒரு பெரிய பேரா சொல்லப்படுகிறது, மாகேர் சாலால் அஸ்பாஸ். இது வந்து இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, எல்லாம் சிறைப்பட்டு போகும், எல்லாமே என்ன ஆகும், சிறைப்பட்டு போகும். இது வந்து 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பிள்ளைகளுடைய பெயர்கள் கூட தீர்க்கதரிசனமாக கர்த்தர் வந்து வைக்க சொன்னார். அப்ப இவர்கள் குடும்பமாக தீர்க்கதரிசன ஊழியத்துல நம்ம பயன்படுறத நம்ம பார்க்க முடிகிறது. ஏற்கனவே வந்து நான் சொல்லப்பட்டபடி மெய் தீர்க்கதரிசி, பொய் தீர்க்கதரிசி அப்படின்னு ஒரு வகைகள்ல 2 காரியங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கும். மெய் தீர்க்கதரிசி நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா, அவருடைய வாழ்க்கையும் அவங்க சொல்லுகிற வார்த்தையும் ஒரே மாதிரி இருந்தா ஒரே மாதிரியாக இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கையிலே அது பிரதிபலிக்கக்கூடியதா இருக்கணும். 2வது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க சொன்ன அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடியதா இருக்குது. அப்ப அவங்க சொல்லக்கூடிய அந்த தீர்க்க தரிசனத்துக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருக்கிறதா நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப இதே மாதிரி ஏசாயாவுடைய குடும்பமும், அவருடைய மனைவி ஒரு தீர்க்கதரிசியானவள், அவருடைய பிள்ளைகளும் அவருடைய பெயர்களும் கூட தேவன் அவருடைய தீர்க்க தரிசனத்துல பயன்பெற்றத நம்ம பார்க்க முடிகிறது. இதுதான் பொதுவா வந்து என்னது அப்படின்னா, ஒரு ஏசாயா கொடுத்ததான ஒரு குறிப்பு. இவர் வந்து அரச குடும்பத்தை சேர்ந்ததுனால இவர் அரசு அரண்மனையில வளர்க்கப்பட்டதாக கருதப்படுகிறது. அதனாலதான் இவர் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, அவர் நாட்டுல நடக்கிற எல்லா காரியங்களும் இவருக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்கும் அப்படின்ற ஒரு யூத கலாச்சார குறிப்பு வந்து என்ன பண்ணுது, சொல்லக்கூடியதா இருக்குது. அடுத்து இவருடைய மரணம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இவர் மனாசே என்ற கொடூர ராஜாவால் என்ன பண்ணுவாருன்னா, மரத்தின் நடுப்பகுதியில வைக்கப்பட்டு வாளினால் 2 துண்டாக இவர் அறுத்து கொல்லப்படுறாரு. இத கூட நம்ம எபிரேய புத்தகத்துல கூட அந்த 11ஆம் அதிகாரத்துல சிலர் வாளால் அரித்து கொல்லப்பட்டார்கள் அப்படின்ற ஒரு வசனம் வந்து வந்திருக்கும். அது ஒருவேளை இது ஏசாயை குறித்த சொல்லப்பட்ட ஒரு தீர்க்கதரிசனமாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறாங்க. அப்ப தீர்க்கதரிசிகள் வந்து தேவனுக்காக நின்றதுனால தங்கள் ஜீவனை கொடுக்கவும் அவங்க அஞ்சவில்லை. தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் அது நடக்க போற நிகழ்வுகளுக்கு அடையாளமாகவே இருக்கிறத நம்ம எடுத்துக்காட்டா நம்ம பார்த்தோம்னா, எரேமியாவை வந்து கர்த்தர் வந்து என்ன பண்ணுவாரு, திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாரு. ஏன்னா இந்த சந்ததியில நீ ஒரு மனைவியை தேர்ந்தெடுத்து அடுத்து பிள்ளைகள் வந்தாங்கன்னா, நான் எல்லாத்தையும் என்ன பண்ண போறேன், அழிக்க போறேன் அப்படின்ற தேவன் ஒரு இதனால தேவனுடைய தீர்ப்பினால அவர் என்ன பண்ணுவாரு, நீ திருமணம் பண்ணாத அப்படின்னு ஒரு எரேமியா தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கை இந்த மாதிரி இருக்கும். ஆனா ஓசியாவை நம்ம ஓசியா தீர்க்கதரிசியை நம்ம எடுத்து பார்த்தோம்னா, அவரை வந்து என்ன பண்ணுவாரு, அவரு ஒரு ஒரு விபச்சார ஸ்திரீயை வந்து என்ன பண்ணுவாங்க, மேரேஜ் பண்ண சொல்லுவாரு. கோமார் அப்படின்ற ஒரு ஸ்திரீயை வந்து ஒரு வேசியை வந்து திருமணம் செய்ய சொல்லுவாரு. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு தீர்க்கதரிசியோட வாழ்க்கையிலையும் அவருடைய வாழ்க்கையே தீர்க்க தரிசனமா இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அதே மாதிரிதான் ஏசாயாவுடைய குடும்பம் வந்து ஒரு டிஃப்ரெண்டான குடும்பம். இவர்கள் தான் குடும்பமாய் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, தீர்க்க தரிசன ஊழியத்துல பிள்ளைகள் முதற்கொண்டு மனைவி முதற்கொண்டு பயன்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப இவ்வளவு தனித்துவமான அந்த ஏசாயா மிக அதிகமாய் மற்ற தீர்க்கதரிசிகளை காட்டிலும் மிக அதிக அளவுல வேத வசனங்கள்லையும் சரி, பழைய ஏற்பாட்டிலையும் சரி, புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்துவின் அந்த ஏசாயா தீர்க்க தரிசனத்தை குறித்ததான காரியங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஏசாயா வந்து பழைய ஏற்பாட்டிலே எந்தெந்தங்கள்ல ஏசாயா அந்த வார்த்தை வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு, புதிய ஏற்பாடுல எங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம நாளைக்கு பார்ப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.